வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். என்ன ஊர் கோயிலுன்னா விருது விளங்கினான், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குங்க இந்த கோயில். இது வந்து அந்தோனியார் கோயில். இங்கே வந்து நாங்கள் பொருத்தனை வச்சுருந்தோம், பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்காக தாங்க வந்தோம். இதுதாங்க அந்த கோயில். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது. இங்கே என்ன பிரார்த்தனை வச்சாலும் நடக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். வருஷத்துக்கு செவ்வாய், அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. மொட்டை போடுறதுக்கு கிளம்பியாச்சுங்க. பாப்பா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ மொட்டை அடித்தாச்சு. பாவமாக மூஞ்சி வச்சிட்ருக்கா. சந்தனம் எதுவும் கிடைக்கலங்க, அதனால் தண்ணியாவது தொட்டு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். அப்புறமா இங்கே மாசு நடந்துச்சு, அதில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு குடில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த குடியில் அப்படியே போய் பார்த்துட்டு குழந்தை ஏசோ வணங்கிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த ட்ரிப்பு. அப்புறம் பசி எடுத்துக்கிச்சு. அப்புறம் பசங்க வந்து பானிபூரி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பானிபூரி சாப்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் வந்து சூரப்பழம் இருந்துச்சுங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பறித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்வீட் கார்ன் விற்றுச்சு, அதை வாங்கி ஒரு பாறையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கரும்பு வாங்கிட்டு வந்து அதை உரித்து ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. இன்றைக்கி குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இன்றைக்கி நல்லாக்கா ஹாப்பி. அப்படியே ட்ரிப்பு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே எதுவுமே சாப்பிட்லையா, அதனால சொல்லிவிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறமா ஒரு ஹோட்டல் வந்துச்சு, அங்கே போயிட்டு பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பசங்க ஃபோனை காமிச்சாலே ஹாய் சொல்கிறாங்க. இதோட எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சிச்சுங்க. மொட்டை அடித்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.